ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவரை காண விரும்பி அவர் நின்று கொண்டிருந்த நோயாளிகள் அறைக்குச் சென்றேன். பெரிய கன்னியர்கள் இருவர் அவருடன் அங்கு நிற்பதைக் கண்டு நான் திரும்ப எத்தனிக்கையில் தாயார் என்னை அழைத்து ஏதோ தெய்வீக ஏவுதலால் தூண்டப்பட்டவர் போல என்னை நோக்கி, குழந்தாய், சற்று நில், ஒரு ஞான விருதுவாக்கை விரும்புகிறாய் அல்லவா? இதோ ஒன்றை சொல்லுகிறேன், கேள். அமைதியிலும் மகிழ்விலும் ஆண்டவருக்கு பணிபுரிவாயாக. நம் கடவுள் அமைதியின் கடவுள் என்பதை மறக்காதே என்றார். தாயாருக்கு நன்றி கூறிவிட்டு வெளியே வருகையில் எனக்கு கண்ணீர் தாழவில்லை. ஏனெனில் கடவுள் என் நிலைமையை அவருக்கு வெளிப்படுத்தி இருக்க வேண்டுமென்று எண்ணினேன். அன்று நான் மிகுந்த ஆன்மீக இன்னல்களுக்கு உள்ளாகி மன அமைதியை இழந்துவிடக்கூடிய நிலைமையில் இருந்தேன். என் ஆன்மாவை சூழ்ந்து நின்ற காரிருளைக் கண்டு மருண்டு கடவுள் என் மட்டில் காட்டிய அன்பும்